ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாஸாவுல ஆண்கள் கலந்து கொள்ளல. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, எப்படிப்பட்ட வாழ்க்கை! அவனை செஞ்சு அல்லாத பயம். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாத பயம் இல்லைன்னா பாவத்தை செய்வோம். அந்த பாவத்துக்குரிய தண்டனையை அல்லாஹ் உலகத்துல காட்டுவான். நம்ம வாழ்க்கையில செய்யற பாவங்கள் இருக்குது, அது 10 வருஷம் தொடர்ந்து 10 வருஷத்துக்கு பின்னாலையும் சரி அதில் விபரீதம் அடிக்கும். நம்ம செய்யற பாவத்துடைய தாக்கம் வீட்டில் அடிக்கும், பிள்ளைகளால் அடிக்கும், கடையில அடிக்கும், தொழில் அடிக்கும், பக்கத்து வீட்டுக்காரனால் அடிக்கும். சகோதரர்களே, ஒரு பல்ப் மாதிரி வண்டி ஒட்டிட்டு போடும், ஒயில் இருக்கிற பல்ப் பத்துது. இந்த அர்த்தம் ஒயில் முடிச்சு போச்சு, ஒயிலை செலுத்துறதுங்க. தண்ணி இருக்கிற பல்ப் பத்துது. இந்த அர்த்தம் தண்ணி முடிச்சு போச்சு, தண்ணியை செக் பண்ணுங்க. மேலான சகோதரர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பல்ப் இருக்குது. அதே போல அல்லாஹ் மனைவி ஒரு பல்பா வச்சிருக்கிறார், பிள்ளைகள் ஒரு பல்பா வச்சிருக்கிறார், பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பல்பா வச்சிருக்கிறார். பிள்ளை என்ற பல்ப் பத்துது. என்ன அர்த்தம்? தவவா தவறு பெற்ற ஆண் குழந்தை சொல் பேச்சு கேட்கிறாய். இரவு 1 மணிக்கு வர்றான், போல் வந்து அவன் பிள்ளை பற்றி சொல்ல போறாங்களோ, என்ன செய்யறானோ, எங்க இருக்கிறானோ. மேலான சகோதரர்களே, உள்ள தேவையில்லாத பாவனை, போதை வஸ்துக்கு அடிமையாகிறான், சொல்லுகிறான். இல்லை, நம்மளோட பாவங்கள் கூடும் பொழுது அல்லாஹ் நமக்கு சைக்கிளியாக காட்டுறான். மேலான சகோதரர்களே, நண்பர்கள், ஆகையால் செய்த பாவங்களை குறைத்துக் கொள்வோம். கொஞ்சம் செஞ்சால விட்டுருவோம், எடுத்த வட்டி போடும், கொஞ்சம் எடுத்தா விட்டுருவோம். பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க, அது செஞ்சா அதை இந்தியோட விட்டுருவோம். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுக்கு முன்னாலே நம்முடைய பாவ தரைகளுடன் அந்த ரப்ப நாங்கள் எப்படி பார்க்கிறது? சஹாபாக்கள் அவரை செஞ்சு கொண்டு அல்லாஹ் பயந்தார்களே. அல்லாஹ் தக்குவா, அல்லாஹ் பயம் இல்லைன்னா சகோதரர்களே, அந்த பயம் நம்ம வாழ்க்கையில வராது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாவத்தையும் சின்னதாக சிம்பிளாக நினைக்கக்கூடாது. அதை எங்க கொண்டு போய் சேர்க்குமோ தெரியாது. பயங்கரமான நோய்கள், பயங்கரமான அழிவுகள். அல்லாஹ் நம்மளை நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி நன்றி அல்லாஹ் இவரை சோதிப்பான். அதே போல சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த அமலையும் சின்னதாக நினைக்கக்கூடாது. ஒரு 2 ரக்காத் தொழுகையாக இருக்கலாம், அதை சிம்பிளாக நினைக்கக்கூடாது. ஒரு திக்ராக இருக்கலாம், அதை சிம்பிளாக நினைக்கக்கூடாது. ஒரு ஏழைக்கு ஒருவன் காசு கொடுக்கிறதாக இருக்கலாம், சிம்பிளாக நினைக்கக்கூடாது. ஒருவர் சாப்பாடு வந்து கேட்கிறாரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், அதையும் சின்னதாக நினைக்கக்கூடாது. மேலான சகோதரர்களே, ஒரு விபச்சாரியான ஒரு பெண், விபச்சாரியான ஒரு பெண், உங்களுக்கு தெரியும் விபச்சாரம் எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு அசிங்கமான செயல். ரலியல்லாஹு நபீன சாட்சா ஹம்சா ரலியல்லாஹு கூடிய ஈரல சப்பி துப்பின பெண், ஈரல சப்பி துப்புறதா ஒரு பெண் எவ்வளவு கொடூரமான பெண்ணாக இருக்கிறது, எவ்வளவு மோசமான பெண்ணாக இருக்கிறது. ஈரல சப்பி துப்புறா, அவை இஸ்லாத்துக்கு வந்தா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிந்தாவே நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சரி சரி நான் இணை வைக்க மாட்டேன், பொய் சொல்லக்கூடாது, சரி நான் பொய் சொல்ல மாட்டேன். 3வது சொன்னாங்களா, நீ விபச்சாரம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது சொன்னாங்களா. ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், இந்த விபச்சாரம் என்ற பாவத்தை நாங்கள் இஸ்லாத்துக்கு வரும் முதல்லையே நாங்க செய்யலையே, இந்த பாவத்தை இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நாங்க செய்வோமா? அந்த விபச்சாரம் என்ற பாவத்தை செஞ்ச ஒரு பெண், அவன் வந்தா ஒரு தினத்தடியில நாய் இருக்குது, இவன் கட்டியை எடுத்து ஏதோ கொடுத்தா, சகோதரர்களே, அல்லாஹ் அந்த பெண்ணுடைய எல்லா பாவத்தை பண்ணி, இவன் தேவத்துக்காக வேண்டி செய்யல, புகழுக்காக
சொல்லுங்களேன். தொழுகையை கொண்டா, நோப்பை கொண்டா, சத்தாத்த கொண்டா, எத்தனையோ புத்தகங்கள் எழுதினீங்க, கிதாபுகள் எழுதினீங்க, இவைகளை கொண்டா, ஓதின குர்ஆனை கொண்டா, எதை கொண்டு அல்லாஹ் உங்களை பொருத்திக் கொண்டா என்று கேட்டாங்க. சொன்னாங்களா, ஒரு தடவை நான் கிதாபுகளை எழுதிக்கிட்டு இருந்தேன், ஒரு தடவை கிதாபுகளை எழுதிக்கிட்டு இருந்தேன். அந்த மைக்குப்பி இருக்குது இல்லையா, மைக்குப்பி முந்தைய காலத்துல பேரை பென்சில் மைய தொட்டி புத்தகங்கள் எழுதுவான். இந்த மைக்குப்பி இருக்குது இல்லையா, இதுல ஒரு ஈ, ஒரு கொசு வந்து நிக்குச்சு. அந்த கொசு ஒரு வரையில நான் அப்படியே இருந்தேன், நான் அப்படியே இருந்தேன், நான் அப்படியே இருந்தேன். இந்த செயலை கொண்டுதான் அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு என்னை பொருந்திக் கொண்டா என்று சொன்னார். விராட சகோதரர்களே, நண்பர்கள், வாழ்க்கையில் எந்த அமலையும் சின்னதாக லேசாக நினைக்க கூடாது. அது எங்க கொண்டு போய் விடுமோ தெரியாது. ஒரு ஆலிம் சொன்னாரு சமீபத்திலே, அவர் ஓதுற காலம் அவருடைய மஸ்ஜிதுக்கு துறை வருவாரா, அந்த மஹல்லாவுல ஒருவர் இருப்பாரா, அவருடைய வேலை தாண்டா மஸ்ஜிதை வந்து கழுவுறது, சுத்தமாக்குறது, தொழிலத்தை கழுவுறது. பள்ளிக்கு யாராவது துறை வந்தா அவங்களுடைய வாகனத்தை போய் தொடச்சி சுத்தம் செய்வார். எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாத்துக்கும் சலாம் கொடுப்பாரு, சொல்லுவாரு, நான் ஹஜ்ஜிக்கு போக போறேன், துவா செய்யுங்க, ஹஜ்ஜிக்கு போக போறேன், துவா செய்யுங்க. யார பார்த்தாலும் இதைத்தான் சொல்லுவாரு, இதைத்தான் சொல்லுவாரு. ஒரு நாள் நான் ஓதி முடிச்சு மதரசாவுக்கு வெளியாகி வெளியில ஓதி பல வருடங்களுக்கு பிறகு மஹல்லாவுக்கு வந்து பார்த்து, இந்த மஹல்லால அவர் இல்லை, அந்த மனிதர் இல்லை. நான் கேட்ட நிர்வாகியிடத்தில் எங்க அவர் எங்க போனார், அவங்க அழுதாங்க, தேப்பி தேப்பி அழுதாங்க. சொன்னாங்க மௌத்தாகிட்டாரு. நான் பெருசா கவலைப்படல, மௌத்து தானே எல்லாத்துக்கும் வரும், நான் அல்ல. பிறகு சொன்னாரு, அவர் எப்படி மௌத்தாகினாருன்னா, ஒரு நாள் பழமையை போட்டு பள்ளிக்கு வரக்கூடியவங்களுக்கு சலாம் கொடுப்பாரு. ஒரு பெரிய செல்வத்தை வந்தாரு, அவருடைய வாகனத்தை பள்ளிக்கு வெளியில நிப்பாட்டினாரு, நடந்து வந்தார் பள்ளிக்கு. இவரு அவருக்கு சலாம் கொடுத்தாரு, பொழுது முடிச்சு சொன்னாரு, உங்களுக்கு சாப்பாடு வாங்கி வேணுமா, சாப்பாடு வாங்கி வேணுமா, வாங்கினார். உங்களுக்கு என்ன செய்யும், என்ன உதவி வேணும் சொல்லுங்க, சரி. அவர் சொன்னாரு, ஒன்றும் தேவையில்லை, செத்தாக்கா. இவர் சொன்னாரா, நான் ஹஜ்ஜிக்கு போறேன், துவா செய்யுங்க. அவர் கேட்டாரா செல்வத்தை, ஹஜ்ஜிக்கு போறீங்களா, பாஸ்போர்ட் இருக்குதா? இல்ல, பாஸ்போர்ட் என்னே தெரியாது. வீட்டுல நீங்க ஹஜ்ஜிக்கு போறதுக்கு உடுப்புகளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்களா? இல்ல, ஒன்றும் தெரியாது. இவருடைய பலம் என்னன்னா, பள்ளியை சுத்தம் செய்வாரு, வரக்கூடிய எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாரு இந்த வார்த்தை, ஹஜ்ஜிக்கு போற துவா செய். இவர் சொன்னாரா, உங்களுடைய ஆடைகளை ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு பேக்ல போட்டு வாங்கி கேட்கூடு, உங்களுக்கு வர விருப்பமா? அவர் சொன்னாரு, தயார். ஆடைகள் இருக்குதா, ஏறாம இருக்குதா? இல்ல, ஏறாம வாங்கி கொடுத்தார், பேகையும் வாங்கி கொடுத்தார், உடுப்புகளையும் வாங்கி கொடுத்தார். சகோதரர்களை எல்லாத்தையும் ரெடி பண்ணி இவர் கார்ல ஏற்றி கூட்டிட்டு போனாரு. இவர் யாருன்னா, அந்த ஊர்ல ஜமல் செய்யக்கூடியவர், ஹஜ் உம்ரா ஜமல் செய்யக்கூடியவர். கூட்டிட்டு போனாரு, இவருடைய கணக்கில் ஹஜ்ஜிக்கு அனுப்பினாரு. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம் என்னன்னா சகோதரர்களே, ஹஜ்ஜிக்கு போனாரு, ஹஜ்ஜுடைய தவாப் அல்லது ஏதாவது ஒரு அமல செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது, ஹஜ்ஜுடைய காலத்தில் அவர் நுகர் தொடும் பொழுது சுஜூதிலேயே அவர் மௌத்தாகிட்டார். இலான சகோதரர்களே, நண்பர்கள், வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு அமலையும் சின்னதாக, சிம்பிளாக, லேசானதாக நாங்கள் நினைக்க கூடாது. அது எதுவாக இருக்கலாம். இலான சகோதரர்களே, நண்பர்களே, சுருக்கம் என்னன்னா, நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஆக அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, ஆக சிறந்தது சகோதரர்களே. அந்த அமலை தொடராக, தொடர்ச்சியாக மௌத்து வரைக்கும் செய்வது. கேட்டாங்களா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், அமல்கள் ஐயுல் அமாலில் அஹப்பு இலல்லாஹ்,
கூப்பிட்ட மாதிரி ரமதான் லாக்டவுன், அமல்களுக்கு லாக்டவுன். அல்லாஹ் ரமதான்ல போடல. ரமதான் அல்லாஹ் தந்து அமல் செய்ய வச்சது ரமதானுக்கு பிறகும் தொடரும். ஆனா கவலையான விஷயம், குர்ஆனில் சொல்றாரு, பயணம் போனாரா, பயணம் போனாரா. அந்த பள்ளியில அழகான பள்ளி, பெரிய பள்ளி, சுப்ஹானல்லாஹ், மைக்க போட்டு ஹஜரத் தொழுவிக்கிறாரு, நல்ல கிராம் போகுது. இவரும் வந்து பள்ளி உள்ளுக்கு வந்து பார்த்தா அந்த பள்ளியில தொழுவிக்கிறது இமாமும் அவர் கூட இருக்கிற வார்த்தை சாப்பு மட்டும்தான். பள்ளியில மைக் போட்டு தொழுவிக்கப்படுது. பிற சகோதரர்களே, இதே போலதான் வயிறு நிரப்பாத காலம், வயிறு காலியாக இருக்கும் காலத்திலே பள்ளிக்கு வந்து தொழுதோம். வயிறு நிரப்பின உடனே அல்லாஹ் மறந்தாச்சு. பிற சகோதரர்களே, நண்பர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்பாஸே, சந்தோஷமாக இருக்கிற நேரத்துல நீ அல்லாஹ்விடத்துல தொடர்பு வச்சுக்கோ, அல்லாஹ்வோட நெருக்கமாக இரு. நீ கஷ்டமா இருக்கிற பொழுது நீ அவனிடத்தில் கேட்க தேவையில்லை, அவன் தானா உனக்கு உதவி செய்வான். சகோதரர்களே, ரமதான் வந்து அமல செஞ்சோம். ரமதானுக்கு பிறகு அல்லாஹ்வை மறக்கிறது சந்தர்ப்பத்துக்கு நாங்க ரொம்ப பயன்படுத்திக் கொள்ற மாதிரி. எங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அடையாளம் ரமதானுக்கு பிறகும் எங்களோட வாழ்க்கையில அமல்கள் தொடராக இருக்கணும். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க பார்க்கிறோமா இல்லையா, எத்தனை ஜனாதாக்கள், எத்தனை மௌத்துகள், எத்தனை பேருக்கு ஒவ்வொரு நாளும் இன்னாலில்லா சொல்றோம். நாளைக்கு இதே நிலைமை தான் இருக்கும். இந்த மௌத்து அமலோட வரணுமா, அந்த விருப்பமான முறையில வரணுமா? சகோதரர்களே, செய்யற அமலை தொடர்ச்சியாக செய்யும், செய்கிற திக்கிற தொடர்ச்சியாக செய்யணும், சொல்ற தலவாத்தை தொடர்ச்சியாக சொல்லணும், வாழ்க்கையில உறுதி கொள்ளணும், நீயத்து வைக்கணும். ஏந்த வாழ்க்கையில நான் சுமகு கொள்கைய என்னுடைய வாழ்க்கையில் நான் விட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில எந்த கொள்கையும் நான் தனித்து கொள்ள மாட்டேன். இமாம் ஜமாத்துல கொள்கை. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ரொம்ப வளர்க்கப்படாத சகோதரர்களே, உள்ளத்துல அல்லாஹ் இருக்கணும். செஞ்ச அமல் பள்ளிகளை நாங்க பாழாக்க கூடாது. எங்கட ஊரில் இருக்கிற பள்ளியை நாங்க தான் ஹயாத்தாக்கணும். அந்த பள்ளியை பாழாக்கினா எங்களோட ஊடு பாழாகும், எங்களோட கடைகள் பாழாகும். நாங்க இருக்கிற கடைக்கு, நாங்க இருக்கிற வீட்டுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது ஒரே விஷயம், எங்களோட ஊரில் இருக்கிற பள்ளி மாத்திரம் தான். பசாரா, இந்த முழு பசாருக்கும் சொந்தம் இந்த பள்ளி. இந்த பள்ளியில வரக்கூடிய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அல்லாஹ் முழு கடைக்கும் அல்லாஹ் பங்கு வைப்பார். எப்ப நாங்க பள்ளிக்கு வந்தோம், தொழுதோம், தொழுது முடிஞ்சு போறோம், சகோதரர்களே, பள்ளி இருக்கிற ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் எடுத்துட்டு போறோம். பள்ளியில் இருக்கிற அல்லாஹ்வுடைய அருளை எடுத்துட்டு போறோம். பள்ளிக்கு வரல, பள்ளியோட தொடர்பு இல்லை, நாங்க பள்ளியை பாழாக்கிறோம். சகோதரர்களே, படைச்ச ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறார். அவனை மறந்து உலகத்தில் எதையும் செய்ய முடியாது. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஆகையால் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். இந்த ரமதான்ல செஞ்ச அமலை மௌத் வரத்தாடி தொடர்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த அமல்களை தொடர்ச்சியாக செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله وسلم وبارك على نبينا وحبيبنا وسيدنا وقدوتنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وبارك عليه وعلى آله وصحبه ومن دعا بدعوته واهتدى بهداه. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تبارك وتعالى واستغفر الله لنا بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. وقال نبينا صلى الله عليه وسلم الأعمال بالنيات الحديث. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بآياته وتفسيره الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي أبو بكر وأشهدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنه وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين السيدة شباب أهل الجنة رضي الله عنه وحمزة وأسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله عنه. اللهم اغفر للعباس وورده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي ومن حبهم وبحبه حبهم ومن أبغضهم وببغضه أبغضهم وخير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم اعز الإسلام وأنصاره وأذل الشرك وأسراره. اللهم وفقنا لما تحب وترضى واجعلنا آخرتنا خيرا من الأولى. اللهم ارحمنا نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين. عباد الله الله وطائفة عن الإحسان وإيتاء القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أكبر والله يعلم.